சிவகங்கை என்று நாம் அந்த பெயரை கேட்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வருகிறது மருது சகோதரர்கள். அங்கு மருது சகோதரர்கள் ஞாபகம் வருகிறது. அவர்கள் வழிபட்ட காளையார் கோவில் நமக்கு ஞாபகம் வருகிறது. அந்த காளையார் கோவிலில் 3 சன்னதிகள், 3 மூலமூர்த்திகள், 3 மூலமூர்த்திகளும் அங்கே காளீஸ்வரர், அதாவது சொர்ண காளீஸ்வரர் என்பது வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்திற்கு இணையாக ஒரு தேர் செய்ய வேண்டும் என்று அந்த மருது சகோதரர்கள் நினைக்கிறார்கள். அந்த தேரை யாருகிட்ட கொடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊர்ல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தச்சரை தேர்வு செய்கிறார்கள். அந்த தச்சருடைய பேர் குப்பமுத்து ஆசாரி. அந்த குப்பமுத்து ஆசாரிய சந்திச்சு நம்ம ராஜகோபுரத்துக்கு இணையாக ஒரு தேர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த ஆசாரியும் மருது சகோதரனுடைய கட்டளையை ஏற்று அவரும் அதற்கான மருத மரங்களை தேர்வு செய்து அவர் வேலையை தொடங்குறார். அவரு முதல்ல எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலுமே, யாரா இருந்தாலும் நாமளா இருந்தாலும் விநாயகரை முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை தொடங்குவோம். அந்த குப்பமுத்து ஆசாரியம் விநாயகருக்கு முதல்ல பூஜை போட்டு அந்த தேர்னுடைய முதல் படம் விநாயகர் படத்தை தான் முதல்ல செய்யறாரு. அந்த விநாயகர் படத்தை முதல்ல செய்யும் போது அவருக்கு அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விநாயகனுடைய தும்பிக்கை உடைஞ்சிருது. அவருக்கு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. அந்த சஞ்சலத்துக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் பாத்துக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே மன்னர்களான மருது சகோதரர்கள்கிட்ட இவர் தன்னுடைய செயலை போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் வேலை செய்வோம், எல்லாரும் நிறைய ஆசாரிகள் இதுல சேர்ந்து பேருக்கான வேலைகள் செய்யறாங்க. அதாவது 100கணக்கான ஆசாரிகள் செய்யறாங்க. அவங்களுக்கான கூலிகளை நீங்க அன்னைக்கே கூலிய கொடுத்துடணும். ஆனா எனக்கு மட்டும் நீங்க, அதாவது முதன்மை தச்சனான எனக்கு மட்டும் நீங்க தேர் ஓடிய பிறகு அன்னைக்கு தச்சனை கொடுக்கணும். தேர் ஓடுறதுக்கு முதல் நாள் அன்னைக்கு பூஜை போட்டு அப்பதான் எனக்கு